பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். மார்ச் மாதத்தில் 12 ராசிக்கும் என்ன கிரக பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல் தனித்தனி வீடியோ. லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எப்பவும் போல தான் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் கும்ப வீட்டில் மூல திரிகோணமாக ஆட்சியாக இருக்கார். சுக்கிர பகவான் மீன வீட்டில் உச்சமாக இருக்கார். ராகு பகவான் எப்பவும் போல் மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார். இந்த ராகு மே மாதம்தான் கும்ப வீட்டுக்கு வருவார். அதே மாதிரி புத பகவான் அங்கே மீன வீட்டில் தான் இருக்கார். அவர் நீச்சமாக இருக்கார், இருந்தாலும் நீச்சபங்க ராஜ யோகத்தில் இருக்கார். சூரிய பகவான் 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு வந்துடுவார். 14ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு அவருடைய நண்பர் வீடான குரு பகவான் வீட்டுக்கு வர்றாரு. அது ஒரு சிறப்பு தான். அடுத்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார். மே மாதம் 15ஆம் தேதி தான் அவர் மிதுன வீட்டுக்கு போவார். அது வரைக்கும் இங்கே தான் இருப்பார். மார்ச் மாதம் முழுவதும் இங்கே தான் இருப்பார் குரு பகவான். அடுத்து சுபா பகவான் வக்ரமாகி மிதுன வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி எப்பவும் போல் கேது கன்னி வீட்டில் இருக்கார். இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். விசேஷம்னா 2-3 விசேஷம் இருக்குது. அதில் குறிப்பாக மார்ச் 12ஆம் தேதி மகம், மாசி மகம்னு சொல்கிறது. மாசி மகம் என்ன விசேஷம்? ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வரும். என்ன விசேஷம்னா, இது கும்ப மாதம்னு பேர். இதுக்கு பேர் கும்ப மாதம். கும்ப மாதம்னா மாசி மாதம். கும்பத்தில் சூரியன் வரும்போது மகம் நட்சத்திரம் வர்றதுனால அது விசேஷமாக கருதுகிறாங்க. நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு வாழ்த்துக்கள். நாமும் கொண்டாடுவோம். இது பொது பலன் தான். ஒரு 20% 25% தான் இருக்கும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் தான் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணும்னா நல்ல பலன்கள், அதாவது தசபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதுவும் நல்லா இருந்தால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். தசபுத்தி சுமாராக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா இது நல்லா இருந்தால் ஓரளவு ஹெல்ப் பண்ணும். ஆக இது பொது பலன் தான். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நம்ம ஃபோனில் ஜாதகம் பார்க்கலாம். மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமாரமலையான், என்னை ஈன்ற தாய் தந்தை அனைவரையும் வணங்கி இந்த மாதமும் உங்களுக்கு 12 ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல பலனே கிடைக்கணும் வேண்டிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நமச்சிவாயா. இப்போ நம்ம விருச்சக ராசியை பார்ப்போம். விருச்சக ராசி அப்படின்னா ஆழமான அறிவான ராசி அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, காலப்புருஷனுக்கு 8வது ராசி. அப்போ மற்ற ராசிக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு ஒரு அமானுஷ்ய சக்திகள் நிறைந்த ராசி விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசியில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், ஆன்மீகவாதி எல்லாம் பிறந்திருக்காங்க. அதை பற்றி இன்னொரு நாளைக்கு பேசுவோம். சரி, இந்த மார்ச் மாதம் இந்த விருச்சக ராசிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இந்த ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான். 10 அப்படின்னா தொழில், கர்மம், நம்ம செய்கிற பிஸ்னஸ் எல்லாமே 10ஆம் இடம் தான். 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு. இவங்களுக்கு என்ன யோகம்னா, இதுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி சூரியன், காலப்புருஷனுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி சூரியனாக வருவார். காலப்புருஷ தத்துவத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன், இவங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதியாக வருவார். அந்த சூரியன் இந்த மாதம் எங்கே இருக்கார்? 14ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கிறார். இங்கே இருந்தால் எங்கே பார்ப்பார்? டைரெக்டாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த வீட்டு கிரகம், 10ஆம் வீட்டு கிரகம், தொழில் ஸ்தானத்துக்குள்ள கிரகம் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும் 14ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் வீட்டுக்கு போய் 11ஆம் இடத்தை பார்க்கும். எவ்வளவு அழகு பாருங்கள். ஒரு மனிதனுக்கு தேவை தொழில் தான், வேலை தான். அப்போ நாம் செய்கிற தொழில் நல்லா இருந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். மனசு நல்லாயிருக்கும். 4ஆம் இடங்கிறது மனசு. 4 அப்படின்னா மனசு, 5 அப்படின்னா ஆள் மனசு. அப்போ தொழில் ஸ்தானாதிபதியே சூரியனே 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துல இருந்தால் உங்கள் மனசு பிரகாசமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்? சூரியன்னா வெளிச்சம்,
சூரியன்னா வளர்ச்சி, சூரியன்னா பிரகாசம், சூரியன்னா அப்பா, சூரியன்னா அரசாங்கம், சூரியன்னா ஆன்மீகம், சூரியன்னா குலதெய்வம், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஆக 4ஆம் வீட்லேயும் 5ஆம் வீட்லேயும் இருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த ராசி புனிதமாகுது. அது மட்டுமல்ல, நீங்கள் செய்கிற தொழில், நீங்கள் செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் சிறப்பு சிறப்பு சிறப்பு. நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் உண்டு. நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி. ரைட். அடுத்து 5ஆம் வீட்டுக்கு போனவங்க அங்கே யாராக இருக்கா? 11ஆம் வீட்டு அதிபதி புதனும் அங்கே இருக்க. உங்களுக்கு லாபத்தை கொடுக்கிற புத பகவான் அவரும் 5ல் இருக்கார். 5னா என்ன? ஆசை, விருப்பம், காதல், பூர்வீகம், தாய்மாமன் சீரு, எல்லாத்துக்கும் மேலே உயர்கல்வி, எல்லாத்துக்கும் மேலே குலதெய்வம், அதிர்ஷ்டம், எல்லாம் 5. அந்த 5ஆம் இடத்துல சூரியனும் இருக்காரு, வெளிச்ச கிரகம். புதன் கணக்குன்னு சொல்கிறது, புத்தின்னு சொல்கிறது புதனும் இருக்காரு. அவங்க 2 பேரும் 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ லாபம் இருக்கா இல்லையா? லாபம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். 11ஆம் இடம் என்பது ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றும் இடம். அப்போ அந்த இடத்த 4 கிரகம் பார்க்குது. 10ஆவதுக்கு யார் பார்க்குறார்? ராகுவும் பார்க்குறாரு. உங்களுக்கு 5ல் இருந்து 11ஆம் இடத்தை ராகு பகவானும் பார்க்குறார். ராகு யாரு? பிரம்மாண்ட கிரகம், வளர்ச்சி கிரகம், விரிவடையும் கிரகம். அப்போ அவரும் பார்க்குறாரு. 10ஆவதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், சுக்கிரனும் உச்சமாக இருக்கார். உச்சம். சுக்கிரன்னா யார்? உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி. 7னா யார்? நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியை சொல்கிறது 7, நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனை சொல்கிறது 7. அப்போ அந்த வீட்டு கிரகம் சுக்கிரன் உச்சமாக இருக்குது. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், பிரகாசமாக இருக்கும். 12ஆம் இடமும் பயணம், மோட்சம், படுக்கை சுகம், எல்லாம் தூக்கம், எல்லாம் 12. அந்த வீட்டு கிரகம் உச்சம்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க, உங்கள் பர்சனல் நல்லாயிருக்கும், உங்கள் நைட் லைஃப் நல்லாயிருக்கும், இரவு தூக்கம் நல்லாயிருக்கும். ஏன்? சுக்கிரன் உச்சம். அதை விட சிறப்பு, 5ஆம் வீட்டு கிரகம் குரு 7லையும் 7க்குள்ள சுக்கிரன் 5லையும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இது எப்படி பாருங்கள், இது அதோட சூப்பர். இந்த மாதம் மட்டும், இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதமெல்லாம் கொடிகட்டி பறக்க போகிறது விருச்சிக ராசி. கேட்டாலாம் கிடைக்கும். சரி, சுக்கிரன் குரு வீட்டில், குரு சுக்கிரன் வீட்டில். அப்போ என்ன அர்த்தம்? இது பரிவர்த்தனை யோகம் சொல்கிறது. ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும். ஆல்ரெடி குரு ராசியை பார்க்குறாரு. இது அதோட சிறப்பு. அதை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். குரு ராசியை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் அழகாக இருப்பீங்க, பிரகாசமாக இருப்பீங்க. குருன்னா யார்? பெரும் பணத்துக்கு அதிபதி, பெரும் தொகைக்கு அதிபதி, பெரும் புகழுக்கு அதிபதி. இப்படி பெரிய 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 பிரம்மாண்டம். அப்போ எல்லாம் குரு தான். அவரே ராசியை பார்க்குறார், களத்திர ஸ்தானத்திலேருந்து பார்க்குறார். களத்திரக்காரன் உச்சம். அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாகும், திருமணம் ஆகும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். புதனோட சூரியன் சேருது. மேக்ஸில் நல்ல மார்க் எடுப்பீங்க. நீங்கள் ஏதாவது தேர்வு எழுதுனீங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றி, பாஸ் ஆகிடுவீங்க. இல்லை அரசு தேர்வு எழுதுறீங்க, ஏன்னா சூரியன் 5ல் இருந்தால் லாபத்தை பார்க்கும்போது அரசு தேர்வு எழுதுனா வெற்றி. புதன்னாலும் பேங்க்கு, குருனாலும் பேங்க்கு. புதன்னா ஆடிட்டிங் கணக்கு, குருனா பணம். அப்போ புதனும் நல்லா இருக்குது, குருவும் நல்லா இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு வெற்றி. எல்லாத்துக்கும் மேலே சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ தான் சொன்னேன், சூரியன் அந்த வீட்டு கிரகம், 10ஆம் வீட்டு கிரகம் 10ஆம் இடத்தை பார்க்குது. பார்க்கும்போது சனி பகவானும் பார்க்குறாரு. சனி தான் ஒரிஜினல் ஜீவனக்காரன், சனி தான் ஒரிஜினல் கர்மக்காரன். அப்போ அவரும் அந்த வீட்டை பார்க்குறாரு. வேலையே கிடைக்கலன்னு உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். இல்லை சார் வேலையில் ஒரு இடம் மாற்றிக்கணும், எனக்கு சம்பளம் கூட வரணும்னா கிடைக்கும். இல்லை சார் பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணணும், மாற்றி பண்ணவா, இடம் மாற்றி பண்ணவா, கொஞ்சம் விரிவுபடுத்தவான்னா பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்கும்போது 10ஆம் இடத்தையும் பார்த்து, உங்கள் ராசியையும் பார்த்து, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கும்போது நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் உண்டு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் சந்திரன் ராசியில் இருக்கும்போது, பிடிச்ச ராசியில் இருக்கும்போது உங்கள் தாயார் வழியில் யாரோ ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். உங்கள் உறவில் தாயார் வழியில் அல்லது குழந்தைய பற்றிய கவலை இருக்கும். அதுக்கு சனி பகவானும் பார்க்கறதுனால அந்த டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால்
குரு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம். இதுக்கு பேர் கஜகேசரி யோகம் சொல்கிறது. விருச்சிக ராசியில் சந்திரன் இருந்து குருவும் பார்க்கும்போது கஜகேசரி யோகம் சொல்கிறது. ஆக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றியே. அது அடுத்து ராசிநாதன் 8ல் இருக்காரு, ஆனால் 6க்குரியவர் 8ல் இருக்காரு. அப்போ கடன் இல்லை, விபரீத ராஜயோகம் உண்டு இந்த மாதம். இப்படி நிறைய வெற்றி மேல் வெற்றி இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. உழைக்கிற நேரத்தை அதிகப்படுத்துங்க. எப்பெல்லாம் சனி 4லேருந்து 10 பார்க்குறாரோ அப்போல்லாம் நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுடைய பணியின் நேரத்தை அதிகப்படுத்தணும். 4ஆம் இடம்னா வண்டி வாங்கணும், அதுக்கு ஒரு சிறிய மருத்துவ செலவு, வண்டிக்கு ஒர்க் ஷாப் செலவு வரும். 4ஆம் இடம்னா தாய், அவங்களுக்கு மருத்துவ செலவு வரும். 4ஆம் இடம்னா உங்கள் சுகம், அதுக்கு வீடு வாசல், இதுக்கு ஒரு சில்லறையாக அதாவது வேலை பார்க்குற மாதிரி வரும், அல்லது வீடு கட்டுற மாதிரி வரும், இல்லை இடம் வாங்குற மாதிரி வரும். இந்த குரு இங்கேருந்து நகர்ந்து இங்கே போகிறதுக்குள்ளே இந்த 2 மாதத்துக்குள்ளே ஒரு புது சொத்து வாங்குவீங்க, அல்லது புது வாகனம் வாங்குவீங்க. இந்த மாதம் முழுவதும் அதிகமான வெற்றிகள் காத்திருக்கு. நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் வழிபட வேண்டியது முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. விருச்சிக ராசிக்கு 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம் கவனம் கவனம். பணம் கொடுக்கல வாங்கல இருக்கவங்க, 2 வீலர் காரில் போகிறவங்க எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி பாதகங்கள் ஒன்றும் கிடையாது. செவ்வாய் வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால, செவ்வாய்னா பல்லு, இப்போ பல்லுக்கோ கண்ணுக்கோ ஒரு மருத்துவ செலவு உண்டு. 8ல் செவ்வாய் அப்படின்னா யூரின் போகிற இடம், மோஷன் போகிற இடம், அடி வயிறு, இதில் ஹீட்டு சம்மந்தமாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இது நல்லதெல்லாம் நிறையா இருக்கும்போது ஒரு சின்ன மைனஸும் இருக்க தான் செய்யும். ஏன்னா 2ஐயும் உங்கள்கிட்ட சொன்னால் தானே உங்களை எச்சரிக்கைப்படுத்த முடியும். ஆனால் அந்த பழனிமலை முருகன் உங்கள் கூடவே இருக்கான். ஓம் நமச்சிவாய.